காணாமல் போன டார்னியர் விமானத்தை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இன்று மாலைக்குள் விமானம் பற்றிய உறுதியான தகவல் தெரியவரும் என கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய ஐஜி ஷர்மா கூறியிருக்கிறார். இது தொடர்பாக புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சில ஊடகங்களில் வெளியான தகவலை மறுத்தார். சிக்னல் கிடைத்த பகுதியில் விமானத்தை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும், அது காணாமல் போன டார்னியர் விமானத்தின் சிக்னல் தானா என்பது இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் ஐஜி ஷர்மா தெரிவித்தார். கடந்த 8ஆம் தேதி இந்திய கடலோர காவல்படையின் டார்னியர் ரக விமானம் 3 பேருடன் காணாமல் போனது. நாகை மாவட்டம் சீர்காழி கடற்பகுதியில் நேற்று சிக்னல் கிடைத்ததை அடுத்து அங்கும் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்ட பகுதியில் நீர்மூழ்கி கப்பலை இயக்குவதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தேடும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. தேடுதல் பணி முடியும் வரை அந்த பகுதியில் மீன் பிடிக்க வேண்டாம் என மீனவர்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன டார்னியர் விமானத்தில் இருந்து சிக்னல் கிடைத்ததாக கூறப்பட்டாலும் அதனை மீட்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக தெரிகிறது. அது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகாலிங்கம். இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான டார்னியர் ரக விமானம் காணாமல் போய் 1 வார காலம் ஆகிவிட்டது. தற்பொழுது அந்த விமானம் எந்த பகுதியில் இருக்கக்கூடும் என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக காரைக்காலிலிருந்து கடல் பகுதிக்குள் அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டியிலிருந்து சிக்னல் வெளியாகி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்போதைக்கு இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் அந்த விமானம் எது மாதிரியான ஒரு விபத்தை சந்திக்கக்கூடும் என்று கருதுகிறார்கள் என்றால், அது திங்கட்கிழமை அன்று ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடலுக்குள் விழுந்திருக்க வேண்டும் என்றே கருதுகிறார்கள். கடலுக்குள் மெதுவாக திரும்பிதான் விழுந்திருக்க வேண்டும். அதே போல கடலுக்குள் விழுந்த உடனேயே நேரடியாக வேகமாக சென்று மோதுவதற்கான அங்கு புவி அமைப்பில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீரினுடைய அடர்த்தி அதிகமாக இருப்பதால் மெதுவாக உள்ளே சென்று தரையில் தற்பொழுது இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. அந்த பகுதி முழுவதும் பார்த்தோமானால் களிமண் பகுதியாகவே காட்சியளிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே களிமண்ணுக்குள் சென்று நன்றாக சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் கருப்பு பெட்டி தற்பொழுது அங்கிருந்து சிக்னல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த கருப்பு பெட்டியிலிருந்து வரும் சிக்னல்கள் அந்த விமானத்தினுடைய சிக்னல் தான் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 800 அடி ஆழம் கொண்ட கடல் பகுதியாக காட்சியளிக்கிறது. ஆனால் இந்த பகுதிக்குள் சென்று அந்த விமானத்தினுடைய பாகங்கள் எங்க இருக்கின்றன, அந்த விமானம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டறிய இன்னும் கடுமையான சிக்கல் இருக்கிறது. அது தொடர்பாக பார்த்தோமானால் ஒருவேளை அந்த விமானம் எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டாலும் கூட அதை மீட்பதில் உள்ள சிக்கல்களும் இருக்கின்றன. குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல்கள் ஹெலிகாப்டர் உதவியோடு உள்ளே இருக்கப்படுகிறது. ஆனால் அவை கடலினுடைய அடிப்பகுதி வரை செல்லாமல் கிட்டத்தட்ட 50 அடி உள்ளே சென்ற உடனேயே திரும்பிக் கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளே சென்று அந்த விமானத்தின் காணாமல் போன விமானத்தினுடைய பகுதிக்கு செல்வதற்கு கடுமையான சிக்கல் இருக்கிறது. அதற்கு 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அந்த பகுதியில் நீரோட்டத்தினுடைய தன்மை வேகமாக இருக்கிறது. அதற்கு நிகராக உள்ளே நீர்மூழ்கி கப்பல் கொண்டு செல்ல முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அந்த பகுதியில் களிமண் அதிக அளவு இருப்பதால் அந்த பகுதியில் நீரினுடைய அடர்த்தியும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது 2 விதமான சவால்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த பகுதியில் எந்த இடத்தில் விமானம் தற்பொழுது இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை எடுக்க வேண்டும். அடுத்தது, அந்த பகுதியிலுடைய சூழியல் அமைப்பு எப்படி இருக்கிறது, அதற்கு தகுந்தால் போல மீட்பு திட்டத்தை வகுக்க வேண்டும். எனவே தற்பொழுது எந்த பகுதியில் விமானம் இருக்கிறது என்று கண்டறிந்தாலும் கூட அடுத்த கட்டமாக அது எப்படி மீட்பது என்பதில் கடுமையான ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது.